தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அமைச்சராக இன்றைக்கு வந்திருக்கிறார் திரு வன்னியரசு அவர்கள். திமுகவுக்கும் விசிகாவுக்குமான போர் இனிதே ஆரம்பம். இந்தியா கூட்டணியிலிருந்து முழுமையாக உடைந்து வெளியே வந்திருக்கிறது விசிகா. பார்க்கலாம் இந்த காணொளியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு பொன்னான ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் அப்படின்றதுல எந்த விதமான மறுப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட இன்றைக்கு அமைச்சரவையில் அவர்களுக்கான பங்கு கிடைத்திருப்பது என்பது உள்ளபடியே அடித்தட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான குரலாக தொடர்ந்து பேசி வருவார், எழுதி வந்தவர், கடந்த காலங்களில் களத்தில் நின்று போராடியவர் தான் தோழர் திரு வன்னியரசு அவர்கள். இன்றைக்கு அவரிடத்துல அதிகாரம் வந்திருக்கு அப்படின்னா அது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உள்ளபடியே விசிகாவை சார்ந்தவர்கள் இதை ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு பார்ப்பதையும் தாண்டி அரசியலை கவனித்து வரக்கூடிய பலரும் சொல்லக்கூடியது விசிகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சரியான அடையாளம்தான். இதை அவர்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து கொள்கைகளை மேடையிலே பேசியது, களத்திலே நின்று போராடியது, எழுதியது, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அதிகாரம் கையிலே வந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக கடந்த காலங்களில் அரசியலில் பார்க்கப்பட்டவர் திரு திருமாவளவன் அவர்கள். அப்ப திமுகவுடனான இந்த கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் RSS, பிஜேபி தங்களுடைய வேலைகளை முடக்கிவிட்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே கல்வி முறை, இப்படி தொடர்ந்து இந்தியா முழுவதும் RSSம் பிஜேபியும் செய்யக்கூடிய அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருப்பது இந்த கூட்டணி. எந்த கூட்டணி? திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று பேசியவர் திரு திருமாவளவன் அவர்கள். இப்ப அதுதான் அவருக்கு பெரும் சவாலாகவும் இருக்கு. அப்ப கடந்த மாதம் திரு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் RSSின் பிள்ளைகள் என்று மேடையிலே பேசியவர். தீய சக்தி திமுக என்பதுதான் திரு விஜயுடைய அஜெண்டா. RSS திமுகவை வீழ்த்த வேண்டும், திராவிட இயக்க அரசியலை வீழ்த்த வேண்டும் என்று களமிறக்கிய இரண்டு முக்கியமான நபர்களில் ஒருவர் சீமான் என்றால் மற்றொருவர் திரு விஜய் என்று அவர் பேசிய காணொளி தற்போது இன்றைக்கும் பெரிய அளவில் பகிரப்பட்டு வருது. அதை அவருக்கு முன்னால் பெரிய கேள்வியாக முன்வைக்கிறார்கள். நீங்க RSS உடைய பிள்ளை என்று பேசிய விஜய் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். ஆட்சி கவிழ்ப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்க வெளியிருந்து ஆதரவு அப்படின்றத ஓரளவு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கீங்களே, இது சரியா? அதாவது அமைச்சரவையில் பங்கெடுப்பது சரியா? இப்படி பேசுறதே காழ்ப்புணர்ச்சியாக நீங்க பார்க்க கூடாது. விமர்சனம் கடந்த காலங்களில் வச்சீங்களே, இது சரியா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொது சமூகத்துல எழுந்திருக்கு. அதை தாண்டி திரு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இன்னும் கடுமையாக தாக்கி பேசியவர், இதே RSS ஓட ஒப்பிட்டு பேசியவர் தோழர் வன்னியரசு அவர்கள். இன்றைக்கு அவரும் அமைச்சரவையிலே பங்கெடுத்திருக்கிறார். அவர்தான் விசிகா சார்பாக பங்கெடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் நின்று திமுக கூட்டணி நின்று வெற்றி பெற்றவர் இன்னைக்கு பங்கெடுத்திருக்கிறார். உள்ளபடியே அவருடைய பணி சிறப்பாக தொடரட்டும். ஆனால் அவர் பேசிய பதிவும் இன்றைக்கு அரசியல் களத்தில் அப்படியே நிற்கிறது. அதுவும் சமூக வலைத்தளங்களில், பொதுத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்ப அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பது உள்ளபடியே விசிகாவுடைய முடிவு. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த நினைப்பது என்பதுதான் உள்ளபடியே ஜனநாயக படுகொலை. ஒரு கட்சி என்ன முடிவெடுக்க வேண்டும், ஒரு கட்சி எதை நோக்கி நகர வேண்டும், அக்கட்சியினுடைய எதிர்கால இலக்கு என்ன, எதை செய்ய வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய கள சூழ்நிலையில் நமக்கான வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? அப்ப தாவேகா அழைக்கிறாங்க பங்கெடுக்க, அதில் போய் பங்கெடுப்பது என்பது முழு உரிமையும் தார்மீக ரீதியாக விசிகாவுக்கு இருக்கிறது. அதை யாரும் கேள்வி எழுப்பவே கூடாது, கேள்வி எழுப்பவும் முடியாது. அதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது அவர்களுடைய முடிவு. திமுக கூட்டணியில் பயணித்தாலும் கூட தேர்தல் முடிவு என்பது மே 4க்கு பிறகு எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கல. முன்னாள் முதலமைச்சர் ஆனாலும்
எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி ஆனாலும் திரு திருமாவளவன் உட்பட யாரும் இதை எதிர்பார்க்கல. இன்றைக்கு விஜய் முதலமைச்சராகிவிட்டார். எனவே அந்த அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கு அந்த கட்சிக்கு முடிவு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு அறம் இருக்கு இல்லையா, அதை தான் மக்களுக்கு இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நீங்க RSS உடைய பிள்ளைன்னு சொன்ன விஜயுடைய அமைச்சரவையில் பங்கெடுப்பது நியாயமா? திரு வன்னியரசு அவர்கள் கடுமையாக திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்து பேசியிருந்தாலே இது நியாயமா என்கிற இந்த கேள்வி, இந்த அறம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இதை கட்டாயம் விசிகா எதிர்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்ம பார்க்கிற வேளையில இன்றைக்கு கடுமையாக திமுக விசிகா தரப்புல சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய வார்த்தை போர் இருக்கு இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு அபத்தமான ஒரு சண்டையை சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்றைக்கு வந்தே மாதரம் பாடல் பாடி அமைச்சரவையில் பொறுப்பேற்றிருக்கிறார், நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்துல தமிழ் மொழியில் தான் முதலில் நாம் தமிழ்தாய் வாழ்த்தை முன்மொழிய வேண்டும், பிறகுதான் மற்ற நடைமுறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று பேசிய விசிகாவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? கொள்கை சமரசத்தோடு அமைச்சரவையில் பங்கெடுத்து என்ன பயன்? அல்ல, இது கொள்கை சமரசம் அல்ல, இது சமயோகிதம். இனிவரும் காலங்களில் கொள்கை சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்று சிறுத்தைகள் நினைத்தால் வாழ்த்துக்கள், நன்றி, தொடரட்டும். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.